நம்ம எப்படி ரியூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ப்ரஷ் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு பழைய கத்தி வச்சு கேஸ் சூடு பண்ணிட்டு அந்த ப்ரஷோட மேல் பகுதி நான் கட் பண்ணி காமிக்கிறேன். நான் இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மேல இருக்கிற பீஸ் நமக்கு தேவைப்படாது, கீழே இருக்கிற பீஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ப்ரஷோட அடிப்பக்கம் நீங்க திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு கேஸ் நல்லா நீங்க சூடு பண்ணிட்டு இந்த ப்ரஷ் சென்டர் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு போல நீங்க ஓட்ட போட்டுக்கணுங்க. நான் வீட்டுல போட்டு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. இது போல நீங்க ஒரு கொஞ்சம் பெரிய ஓட்டையா நீங்க போட்டுக்கணுங்க. அவள் தான் பாருங்க, ப்ரஷ்ல நம்ம பெரிய ஓட்டையை போட்டாச்சுங்க. இந்த டிப்பு எதுக்காக நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய வீட்டுல பாத்தீங்கன்னா பாவாடை, அதுக்கப்புறம் குர்த்தா பேண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதோட நாடா வெளியே வந்துச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குங்க போடுறதுக்கு. அதுக்காக இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் பாருங்க பாவாடை, அதுக்கப்புறம் நாடா வச்சிருக்கேன். இந்த நாடா இருக்கு தானே, இந்த நாடா வச்சுட்டு அந்த ப்ரஷ் ஓட்டுருக்கு தானே, ஓட்ட உள்ளுக்குள்ள இந்த நாடாவை நல்லா நனைச்சிட்டு ஒரு முடிச்சு நீங்க போட்டு வச்சுக்கணுங்க. இப்ப பாருங்க, ப்ரஷ்க்குள்ள நம்ம நாடாவை இன்சர்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு முடிச்சு மட்டும் நம்ம போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாவாடை நாடா ஓட்டைக்குள்ள இந்த ப்ரஷ் வச்சு நீங்க இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாவாடை தள்ளி விட்டீங்கன்னா ரொம்ப டக்கு நீங்க வேலையை முடிச்சிடலாங்க. நம்ம கண் சிமட்டுறதுக்குள்ளேயே நம்ம பாவாடைக்கு நாடை நம்ம போட்டு முடிச்சிடலாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்குமே ரொம்பவே ஈஸியா இருக்குங்க. இப்ப பாருங்க, நம்ம பாவாடைக்கு நாடை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளி பக்கமா நீங்க ப்ரஷ் எடுத்துட்டு அந்த முடிச்சு நீங்க எடுத்து விட்டுலாங்க. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் நீங்க நாடா போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் இது போல ஒரு ப்ரஷ் வச்சு நீங்க ஈஸியா நாடா போட்டு முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க.